வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி தேர்ஸ்டே, சாய்பாபா டே. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு ஹாப்பி தேர்ஸ்டே. சாய்பாபாவோட பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் கூட அதான் சொன்னேன். ஆமாம், எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. சரி, எப்பயாவது ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சிறுடிக்கு போயிட்டு வரணுங்க. ஆமாம், அது மாதிரி எல்லாருமே அவர் கூப்பிட்டா கண்டிப்பாக போயிடுவோம். நம்ம என்ன ப்ரேயர் வச்சாலும் அவர் நமக்கு ப்ளஸ் பண்ணி தருவாருங்க. எல்லாமே செய்து கொடுப்பாரு. ஆமாம். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணுங்க. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. அந்த ஆரோக்கியத்துக்காக எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. ஆமா, கல்யாணம் ஆகாதவனுக்கு நல்ல வாரணம் அமைட்டும். ஓகேவா? நம்ம இன்னைக்கு ஒரே மல்லிப்பூ வாசனை வருதுங்க. சாஃப்ட் மல்லிப்பூ. நான் தான் சொல்லிட்டேனே. இங்க பாருங்க, சாஃப்ட் மல்லிப்பூ. மல்லிப்பூ கூடையில் பார்த்துலாம், கடையில் பார்த்துலாம், இட்லி குண்டால பார்த்துக்க முடியுமா? அதேதான், சாஃப்ட் மல்லிப்பூ இட்லிங்க. இனிமேல்லாம் கட்டுவாங்க. நான் ஒன்றும் போய் சொல்லுங்க, பாருங்க அடி பாருங்க, சாஃப்டான போட முடியுமா? ஆமா, மல்லிப்பூ இட்லி செய்துட்டு இன்னைக்கு மதியம் எங்க வீட்டுல சிறுக்கீரை துவரம் பருப்பும் பாசி பருப்பும் போட்டு கடைஞ்சி வச்சிருக்கேங்க. கொஞ்சமா புளி போட்டு கடைங்க. பச்சை மிளகாய் காரம் தான், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுங்க. அதை வந்து இப்படி அப்படி ஊத்தி இப்படிதான் ஊற்றணும், மாற்றி ஊற்றிடாதீங்க, சரியா? இன்னைக்கு வந்து பீன்ஸ் பொரியலுங்க. அதுல வந்து இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை வந்து சுண்டல் பண்ணி கொஞ்சம் மேலே போட்டிருக்கிறேன். சூப்பராக சுண்டலை சாப்பிடலான்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோங்க. நேற்று வச்ச ரசம் இருக்குங்க. ஆமாம், ஓகேங்களா? சிம்பிளாக சூப்பராக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக செய்யலாம். ஓகே, அப்புறம் ஒன்று சொல்லிக்கலாம். இங்கே நம்மளை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க யாருன்னா, யாருமே அவங்கள பிடிக்கலன்னு நேரில் சொல்ல மாட்டாங்க. அவங்க நடந்துக்கிற விதத்தில், அவங்க மாற்றத்தை பார்த்து, அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து நம்ம உசாராக நம்ம ஒதுங்கணும் அப்படின்னு படித்தேன். நல்லா இருந்தது. அதேமாதிரி இன்னொன்று, ஏழையின் வீட்டில் பணக்காரன் போனால் அங்கே உபசரிப்பு பலமாக இருக்கும். அவன் ஏழை கடன் வாங்கியாவது இவனை குளிர் வைப்பான். அதாவது இவன் வசதியானவன், இவனை நல்லா கவனிக்கணும், உபசரிப்பு நல்லாயிருக்கும். அதே அந்த ஏழை இந்த பணக்காரன் வீட்டுக்கு வந்தால் உபதேசம் தான் நிறைய இருக்கும். நீ ஏன்டா எப்படிங்கிற, நீ எங்கே போகக்கூடாது, இங்கே போகிற, ஏகப்பட்ட அட்வைஸ் அப்படின்வாங்க. அவன் அதுக்காக வரல, சும்மா ஒரு நாள் ஃப்ரெண்டை பார்க்க வரான். அவன்கிட்ட என்னவோ அதை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். இவனுடைய வசதி அவன்கிட்ட திணிக்கிறதுலாம் வச்சுக்கூடாது. அதான் ஏழை வீட்டில் பணக்காரன் வர்றதும் பணக்கார வீட்டில் ஏழைக்கு வரதும் வித்தியாசம். ஓகேவா? ஜாலியாக அந்த இடத்துக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.